ரொம்பவே சூப்பரான டிசைனில் இன்விசிபிள் செயின் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 16 எடுத்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். என்னோடய மெஷர்மெண்ட்க்கு வந்து நான் 18 எடுத்திருக்கேன். கொஞ்சம் சப்பியாக இருக்கீங்கன்னா 18 எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த கியர் வயரை கட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு ஃபிஷ் ஹூக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபிஷ் ஹூக் பதிலாக நீங்கள் வந்து இந்த ஏஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஹூக் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மல் ஹூக் டிசைன்லேயே இருக்கும் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கியர் லாக் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ் ஹூக்கும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக பெண்ட் பண்ணி அந்த எண்டை வந்து அந்த கியர் லாக்குள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்த கியர் லாக்கை டைட் பண்ணிடுறோம். ஒரு நோஸ் பிளேயரோ இல்லைனா வந்து திருப்புளியோ எடுத்து அந்த இடத்த வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா ப்ரெஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ஒயர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணும் இல்லையா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம கரெக்டாக பிடிக்கலனா வெளியில் வந்துடும். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ரெஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு கியர் லாக் சேர்த்துக்கிறோம். அது பக்கத்தில் ஒரு குட்டி பீட் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா அது பக்கத்தில் ஒரு சாம் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பீட் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு கியர் லாக் சேர்க்குறோம். எதுக்காகனா இப்போ ஒரு சாம் வச்சு ஒரு டிசைன் பண்ணிகிட்ருக்கோமா, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொன்று பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இன்னொன்று சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் கியர் லாக் ஆட் பண்ண வேணாம். இது வந்து ஒரு இன்ச்சு கேப் விட்டு சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு கியர் லாக் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கியர் லாக்கும் என் பண்ணும்போது ஒரு கியர் லாக் 2 போட்டுருங்க. அதே மாதிரி மேலே இருக்க அந்த ஃபிஷ் ஹூக்குக்கு ஒன்று, பேக் செயின் கனெக்டர் ஒன்று போடுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு கியர் லாக். மொத்தமாக 4 கியர் லாக் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 6 பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். 3 சாம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிஷ் இது ஒன்று, பேக் செயின் கனெக்டர் ஒன்று, இது எல்லாத்தையும் போட்டுட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ இதை எப்படி லாக் பண்ணுறோன்னா சென்டர் பாயிண்ட் பார்க்கணும். நடுவில் வச்ச டாலர் வந்து சென்டராக வர மாதிரி மேலேருந்து இழுத்து பிடிச்சிங்கன்னா சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுலேருந்து எந்த இடத்துக்கு மூவ் பண்ணிங்கன்னா கியர் லாக் பண்ண முடியுதோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான இன்விசிபிள் செயின் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி ஆஃப் செயின்ஸ் போட்டிருக்கேன். எல்லாமே செக் பண்ணுங்கள்.